ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் இல்லாதபடி என்னை பகைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எவ்வளவு நன்மை செய்தாலும் கூட காரணமே இல்லாதபடி எனக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறதா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாய் அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடி காத்து கொள்ளுவார். தீய கிரியைகள் அணுக முடியாதபடி, தீமைகள் அணுக முடியாதபடி, எதிரிட்டு கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் சேதத்தை கொண்டு வர முடியாதபடி அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடி காத்து நடத்துவார். விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. காரணம் இல்லாத அழுத்தங்கள், பாரங்கள், மன உளைச்சல்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுதே மாறட்டோண்டி ஜெபிக்கிறேன். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் ஐயா. இவர்கள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.